பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. குத்துவிளக்கு ஏற்றுதல். இறைவனின் அன்பை நாம் உள்ளங்களில் ஒளிரச் செய்ய முதல் ஒளியை ஏற்ற வைலோகம் பங்கு தந்தை அருள் தந்தை ஜான் செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிறரை நேசிக்க செயல்படும் கரங்களாக நாம் அனைவரும் மாற இரண்டாம் ஒளியை ஏற்ற ஆயர் இல்லத்திலிருந்து வந்திருக்கும் அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் ஒன்று என்னும் உணர்வில் இணைவதற்காக மூன்றாம் ஒளி ஏற்ற அருள் தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா இணையான தலைமுறைகளுக்கும் நம்பிக்கை ஒளியை நிலைக்க நான்காம் ஒளியை ஏற்ற அருளானந்தர் அன்பியத்தின் சார்பாக திருமதி அருள்மேதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜூபிலி ஆண்டின் அருளுக்காக நன்றியுடனும் நம் வாழ்வில் ஒளியான இறைவனால் புதுமை பெற ஐந்தாம் ஒளியை ஏற்ற மோஜ்ராகினி அன்பியத்தின் சார்பாக திருமதி பரிபூர்ணம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குருவும் பீடமும் செம்மறியாய் கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். குருவும் பீடமும் செம்மறியாய் கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
நம் உள்ளம் படருமே. இனிய பரிசாய் பிறரன்பு மலருமே. இறைவனின் கருணை துளிகள் நம்மை தீண்ட, பிறரன்பின் பாதையில் நாம் நடக்க, அன்பும் அமைதியும் நம் வாழ்வில் மலர, ஒரே குடும்பமாய் நம் புனிதரின் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அருள்பணி ஜான் செல்வராஜ் மற்றும் அருள்பணி ஜேம்ஸ் அவர்களையும், நம் பங்கு தந்தை, பங்கு மக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும், நம் பங்கின் முதல் அன்பியம் புனித மோட்சராக்கினி மாதா அன்பியம் மற்றும் புனித அருளானந்தர் அன்பியம், வின்சென்ட் தேவ் பவுல் சபை உறுப்பினர்கள் மற்றும் குடும்பங்கள் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். பிறரன்பை தூண்டும் இறையன்பை உணரும் காலம் என்ற கரும்பொருள் நமக்குள் ஒரு புதிய விழிப்புணர்வை உருவாக்குகிறது. நாம் பெற்ற அன்பை நாம் அயலாருடன் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை கூறுகிறது. இறை அன்பு என்பது ஓர் உணர்வு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் பெற்ற அன்பை மறுபடியும் பிறரிடம் பகிர வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளது. அந்த அன்பு எப்போதும் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது என சிந்தித்தால், நம் எதிரிகளை மன்னிக்கும் போது, நாம் பக்கத்து உறவுகளுக்கு கருணை காட்டும் போது, தோல்வியில் இருப்பவர்களுக்கு பக்க பலமாக நின்று உதவும் போது, கோபத்தை விட்டுவிடுங்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஒற்றுமையை விரும்புங்கள், சண்டையை தவிருங்கள், ஏழைகளை நினைவில் கொள்ளுங்கள், எளிமை வழியாக வாழுங்கள், ஆலயத்துக்கும் சமுதாயத்திற்குமான பங்களிப்பை கொடுங்கள். இவைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, நடைமுறையிலும் இடம்பெற வேண்டியது அவசியம். அப்போதுதான் ஜூப்ளி ஆண்டின் நோக்கம் நிறைவேறும், நம் புனிதரின் வாழ்வும் அர்த்தமுள்ளதாக அமையும். இந்த உணர்வுகளோடு இறை அன்பை உணர்ந்த நாம் அந்த அன்பை உலகோருடன் பகிர வேண்டி இத்திருப்பலியில் முழு மனதுடன் பங்கெடுப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பரின் 49ஆம் ஆண்டு திருவிழாவின் 6ஆம் நவநாளை இன்று நாம் மகிழ்ச்சியோடு சிறப்பிக்கின்றோம். பிறரன்பை தூண்டும் இறையன்பை உணரும் காலம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய உலகம் ஓரளவு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கிறது என்றால், இந்த உலகில் காட்டப்படும் அன்பு செயல்கள்தான் அதற்கு காரணமாக இருக்கின்றன. கடவுள் இந்த உலகை அன்பின் மிகுதியினால் உருவாக்கினார். எனவே இந்த உலகத்தில் அன்பு இருக்கும்போது தான் மகிழ்ச்சியும் அமைதியும் எல்லா குடும்பங்களிலும் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அமைதி நிலவும். எனவே அந்த அடிப்படையிலே நாம் கடவுளே நம்மை முதலில் அன்பு செய்தார் என்று விவிலியம் பறைசாற்றுகிறது. எனவே அந்த கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து அந்த அன்பை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்கின்ற போது, பிறரன்பு மிக்கவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது அது முழுமை பெறுகிறது. எனவே அப்படி பிறரை நாம் அன்பு செய்கின்றோமா என்பதை உணரக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கின்றோம். எனவே கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம். கடவுளை எனக்கு மிகவும் பிடிக்கும், எனக்கு எல்லாமே கடவுள்தான் என சொல்லுகின்ற நாம் விவிலியத்தில் பார்ப்பது போல, கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் காண இயலாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர் பொய்யர் என்ற அந்த இறை வார்த்தைக்கேற்ப நாம் பார்க்கின்ற, நாம் பக்கத்தில் இருக்கின்ற, நமதுக்கு அருகில் இருக்கின்ற பிற மனிதர்களை, சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்றோமா என்பதை சிந்தித்து அதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் ஜான் செல்வராஜ், ஜேம்ஸ் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித மோட்சராக்கினி மாதா அன்பியும் புனித அருளானந்தர் அன்பியும் மற்றும் வின்சென்ட் பவுல் சபையினர் அவர்களுடைய கருத்துக்களுக்காக, தேவைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
மேலும் இன்றைய திருப்பலியை நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கும் குடும்பத்தினர் செல்வநகர் ஜஸ்டின் திரவியம், பெரிய மிளகுபாறை நித்யானந்தம் தங்கராஜ், துவாய் ஜெரால்டு பிரியா ரமேஷ் ஜெனிஃபர் இனியா, கண்டோன்மெண்ட் மோகன் மெர்லின், சின்னமனூர் ஆனந்த் கிரேசி குயிலன் ஜனனி, கருமண்டபம் பவுலா ஆரோக்கியசாமி, துவாக்குடி ஸ்டாலின் ஜான்சன் ஜான்சி மரிய மேத்யூ மேரிஸ், சென்னை பியூலா ஜோசி அசோக், கருமண்டபம் சிரில் போஸ்கோ, ஊட்டி சந்தோஷ் ஜான்சி, கருமண்டபம் ஜான் ஜோசப் விமலா கிறிஸ்டி, புனித மோட்சராக்கினி மற்றும் புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்கள், கருமண்டபம் யோகராஜ் மெர்சி மற்றும் காஜாநகர் ஜோசப் கௌதம், இவர்களுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னும் நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள், குறிப்பாக இந்த திருவிழா தொடங்கியது முதல் நம்முடைய மனதில் நாம் தொடர்ந்து நாம் புனிதர் பாதம் முன்வைத்து செபிக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் பலிபீடம் கொண்டு வந்து பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவர்
பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக செந்நீர் செந்து மேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாடு தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய வாசக வரிகளில் நம் மூதாதையர் ஆபிரகாமோடு இறைவன் உரையாடும் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெறுகிறது. சோதோம் கொமோரா என்ற நகரங்கள் மிகுந்த பாவத்தில் மூழ்கியிருந்த போதும் அதை பற்றி இறைவன் அழிக்க நினைக்கும் சமயத்தில் ஆபிரகாம் நீதிமான்களை பாதுகாக்க வேண்டுமென கடைசி வரை பரிந்து பேசுகிறார். இந்த நிகழ்வு இறைவன் நீதியுடனும் பொறுமையுடனும் செயல்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆபிரகாமின் வழியாக ஒரு மனிதன் தூசியும் சாம்பலுமாய் இருந்து தனக்கு நெருக்கமான மக்களின் பேரில் இறைவனிடம் பரிந்துரை செய்வது எவ்வளவு மேன்மையானது என்பதும் இவ்வசனங்கள் எடுத்துரைக்கின்றன. நாமும் இந்த வசனங்களுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 23 முதல் 33 முடிய. ஆபிரகாம் அவரை அணுகி, தீயவரோடு நேர்மையாளரையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நேர்மையாளர்கள் இருக்கலாம். அப்படியானால் அதிலிருந்து 50 நேர்மையாளரை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவரோடு நேர்மையாளரையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நேர்மையாளரையும் தீயவரையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நேர்மையாளர்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு அவ்விடம் முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேசத் தொடங்கிவிட்டேன். ஒருவேளை 50 நேர்மையாளருள் 5 பேர் குறைவாக இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் பேசத் தொடங்கி, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், 40 நேர்மையாளரின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என. அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரோடு உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கே 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு முறை என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர் அ10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதி உள்ளோர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அது பொருத்தமானது. யாழ் சேர்த்து ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். அது நீதியானது. நீதி உள்ளோர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அது பொருத்தமானது. யாழ் சேர்த்து ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். அது நீதியானது. பதினரம்பு யாழினாலும் அவரை புகழுங்கள். அது இறைவன் தருவது. புத்தமுது பாடலாக புகழ்ந்து பாடுங்கள். அது மகிழ்ச்சியானது. அது மகிழ்ச்சியானது. நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரும் அவர் பேரன்பு. ஆண்டவரை கடவுளாக கொண்ட இனம் இது பெயர் பெற்றது. தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரும் அவர் பேரன்பு. ஆண்டவரை கடவுளாக கொண்ட இனம் இது பெயர் பெற்றது. பஞ்சத்திலும் பசியிலும் வாழ்வு தருகிறார். அவர் இரக்கமுள்ளவர். ஆண்டவரை நாங்கள் உம்மை நம்பி இருப்பதால் அவர் அன்பை பெறுவோம். அவர் அன்பை பெறுவோம். நீதிமான்களே நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா 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 ஆண்டவரின் பேசும் அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தைகள் உயிரும் வழியுமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 32 தொடங்கி 43 முடிய. எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். அவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும்
வெவ்வேறாக பிரிப்பது போல் அவர் அவர்களை பிரிப்பார். செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் நிற்போரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு உமக்கு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டி செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, புனித வீர சந்தியாகப்பருடைய அருமையான பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். இந்த நலத்தோடு 1 மணி நேரம் எங்களோட நீங்கள் பயணம் செய்யணும் இல்லையா? 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3/4 மணி நேரமாவது இருக்கும். 1 மணி நேரம் நான் சும்மா குத்துமதிப்பாக சொல்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். ஃபாதர் ஜான் நல்லா இருக்கிறாரு. உங்களுடைய பங்கு தந்தை ஃபாதர் அமல்ராஜ் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கிறாரா இல்லையா? வெரி குட். அதுதான் மகிழ்ச்சி. அதோடு நாம் இந்த நவநாட்களில் நம்முடைய புனிதரும் வீரரும், இவர் வீரர் இல்லையா, வீரருமாகிய புனித சந்தியாகப்பரை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஏழை பெண் ஒருத்தி தன்னுடைய வாழ்வினுடைய நம்பிக்கை வாழ்வினுடைய பயணத்தை ஜூப்ளியாக கொண்டாடினார். நீங்களாம் ஜூப்ளி கொண்டாடுறீங்களா இல்லையா? ஜூப்ளி கொண்டாடுறீங்களா வீட்டில்? திருமண ஆண்டு 25 ஆண்டு. ஏன் ஃபாதர் அதை கேட்குறீங்க?
5 வருஷம் கூட ஓட்டுறது கஷ்டம், இதில் 25 வருஷம் ஒரு ஜூப்ளி அப்படின்னு கேட்குறீங்களா? ஜூப்ளி நம்ம கொண்டாடணும், மகிழ்ந்திருக்கணும். அடுத்த ஒரு படிநிலை, நான் என்னுடைய வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறேன் என்பது தான் யூப்ளியினுடைய நம்பிக்கை. அது நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏழை பெண் ஒருத்தி தமது நம்பிக்கை வாழ்வினுடைய பயணத்தை யூப்ளி ஆண்டை கொண்டாடுகிறாள். அவள் யார் என்று நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நம்முடைய திரு அவை. திரு அவை தானே, திரு அவை தாய் திருச்சபை தானே சொல்கிறோம். அப்போ அவள் என்பது அந்த திரு அவையை குறிக்கிறது. நீங்களும் நானும் இயேசுனுடைய மணவாட்டிகளாக ஆகியதால் திரு அவையை பெண்ணாக அன்புக்குரியவளாகவே நாம் வைத்திருக்கிறோம். அப்படி நமது திரு அவை 2025ஆம் ஆண்டினுடைய யூபிலி விழாவை இந்த ஆண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நமக்கு இன்னைக்கு தலைப்பு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிறனன்பை தூண்டும் இறையன்பு உணரும் காலம் யூபிலி. இல்லையா? நம்ம காலமே நல்ல காலமாக என்னன்னு தெரியலை இல்லையா? ஆனால் நம்ம யூபிலியுடைய காலத்தில் இருக்கிறோம். யூபிலியுடைய காலம் என்பது ஆசீர்வாதத்தினுடைய காலமாக இதை நாம் உணர்வதற்காக திரு அவை நம்மை அழைக்கின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திரு அவை பற்றி குறிப்பிடுகிற போது இவ்வாறு நம்முடைய திரு அவை தந்தையர்கள் குறிப்பிடுகிறார்கள். திரு அவை என்பது திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபராலும் கட்டி எழுப்பப்படுகிற நம்பிக்கை சமூகம். இந்த சமூகம் எதிலிருந்து ஊற்றெடுக்கிறது என்று பார்க்கிற போது கடவுளினுடைய அன்பிலிருந்து ஊற்றெடுக்கிறது. கடவுளுடைய அன்பிலிருந்து ஊற்றெடுக்கிற இந்த சமூகம் யாரை தன்னுடைய உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது ஏழைகளை, எளியவரை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சர்ச் இஸ் த சர்ச் ஆஃப் த புவர் அண்ட் நீடி. சர்ச் இஸ் த சர்ச் ஆஃப் த புவர், ஏழைகளின் திரு அவை. அதனால தான் பிறரன்பை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம். என்று கூட உலகளாகிய திரு அவையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த திரு அவையில் 80% பேர் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், எளியவர்கள், புவர் இன் ஸ்பிரிட், புவர் இன் லைஃப். அப்படி தான் நம் திரு அவை கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய வாழ்வில் ஏழைகள்பால் அதிக அன்பு கொண்டவராக, ஏழைகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவராக காட்டப்படுகிறார். உங்களுக்கெல்லாம் படம் பார்க்குற பழக்கம் உண்டா? படம் பார்க்குறீங்களா? சீரியல் மட்டும் பார்க்குறீங்களா? படம் பார்க்குறீங்களா? வெரி குட். சமீபத்தில் நான் ஒரு படம், ஆங்கில படம், இயேசுனுடைய படம் தான், த சோசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில படத்தை பார்த்தேன். அந்த ஆங்கில படத்தில் ஒரு நிகழ்வு என்னை அதிகமாக பாதித்ததாக, இந்த பிறரன்பை இயேசு எவ்வளவு தெளிவாக எடுத்து காட்டுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு நிகழ்வு வருகிறது. இயேசு அவருடைய சீடர்களோடு பரிசேயர்கள், சதுசேயர்கள் புடைசூழ அவர்கள் சீமோனுடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கப்படுகிறார். அவர்கள் அங்கிருக்கிற அறையில் அந்த மேஜையில் உட்கார்ந்து விருந்து உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இயேசுனுடைய சீடர்கள், மறுபுறம் சதுசேயர்கள், பரிசேயர்கள், அந்த சமூகத்தினுடைய உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்கள். அழைத்திருக்கிற சீமோன் அவருடைய மனைவியோடு அவருடைய குலப்பிள்ளைகளோடு மறுபக்கம் அமர்ந்திருக்கிறார். இயேசு அந்த வீட்டினுடைய வாயிற்பகுதியில் அமர்ந்திருக்கிறார். இப்படி தான் அதனுடைய அமைப்பு இருக்கிறது. அந்த வாயிற்பகுதியிலே அமர்ந்திருக்கிற போது யூத முறைப்படி பெண்கள் நுழைவாயில் வழியாக வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள். பின்புறம் இருக்கின்ற வாயில் வழியாக தான் நுழைவார்கள். அவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டு உணவருந்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து உணவருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாவியான பெண் என்று சொல்லப்பட்டவள் மேரி, அவர் மரியா என்று தான் கூப்பிடுகிறார்கள் அந்த படத்தில். அவர் வருகிறார். பின்புறமாக அந்த கதவு வழியாக வந்து அங்கே இருக்கிற அந்த வறண்டாவுள்ள வழியாக வருகிறார்கள்.
அவள் வருவதை முதலாக பார்ப்பவர் யார் என்று பார்க்கிற போது அந்த சமூகத்தினுடைய உயர் குடிமகனாக இருக்கின்ற அந்த சட்ட வல்லுனர் அவரை பார்த்து விடுகிறான். யூதருடைய சட்டப்படி வீட்டில் அல்லாத பெண்கள் உணவு அறைக்குள் வரக்கூடாது. இந்த பெண்ணானவள் சிமியோனுடைய வீட்டினுடைய உறுப்பினராக அல்ல, இவன் பாவியாக கருதப்பட்டவள், அந்த சமூகத்துள்ள சபிக்கப்பட்டவளாகவே இருக்கிறாள். அவள் வருகிறாள். வருகிற போது அவனுடைய கண்கள் விருகின்றன. அவன் பார்க்கிறான், கொட்ட கொட்ட முழிக்குன்னு சொல்கிறோம்ல, அதே போல் கொட்ட கொட்ட முழிக்கிறான். மருமகளை மாமியார் பார்க்கறது போல, மாமியாரை மருமகள் பார்க்கறது போல, அப்படி தானே? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான், அதே போல் ஒரு பார்வை என்று வச்சுக்கொள்வோம். அப்படி அவள் பார்க்கிறான். பார்க்கிற போது அவனுடைய பார்வையிலே ஒன்று தெரிகிறது. என்ன தெரிகிறது அப்படின்னா, இவளுக்கு இங்கே என்ன வேலை? ஒருவேளை உங்கள் சாமியார் எங்கேயாவது போயிட்டு நைட்டு 12 மணிக்கு கேட்டுக்கிட்ட வந்து பைக்கை நிறுத்திட்டார். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு இப்போ பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டாங்களா, இந்த பக்கத்துலேருந்து வர்றீங்க. சாமியார் பைக்கை நிறுத்தினோன்னே, சாமியாருக்கு 12 மணிக்கு கேட்டுக்கிட்ட என்னடி வேலை? கேட்போமா ஏற்கனவே கேட்குறாங்களா வெரி குட். அதனால் இப்போ என்ன அந்த சாமியார் வந்திருக்கிறாரு அப்படியே ஒரு பார்வையை பார்த்துட்டு நம்ம என்ன சாமி நிற்கணும்னு கூட கேட்க மாட்டோம். நம்ம மனசு ஓட்டத்தில் ஒரு 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஆளுக்கு இப்போ என்ன வேலை? ஒருவேளை பாம்பே பால் குடிக்க போயிருப்பாரோ அந்த மூளையில் 35 ரூபா 40 ரூபாய்க்கு அப்படின்லாம் யோசிக்கலாம். ஒருவேளை செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போய்ட்டு வந்துடலாம் பண்ணுது, சின்ன பையன் தானே, அதனால் அப்படியெல்லாம் யோசிக்கலாம். இப்படி பலவாறு யோசிப்பது போல அங்கே இருக்கிற சட்ட வல்லுனர் வருகிற பெண்ணை பார்க்கிறாள். இவள் பாவி என்று அடையாளம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறவள். அவளை பார்க்கின்ற போது அவனுடைய உள்ளத்தில் அதிர்ச்சியோடு இவள் ஏன் இங்கு வருகிறாள் என்ற கேள்வி ஆழமாக இருக்கிறது. அவன் அவனுடைய கண்களை பார்க்கிற போது மற்ற விருந்தினர்கள் தான் அவர்கள் பார்க்கிறார்கள், இயேசுவை தவிர. இயேசு மட்டும்தான் அந்த பெண்ணை பார்க்கவில்லை. அந்த வீட்டில் இருக்க சீமோன் பார்த்துட்டா, அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் பார்த்துட்டார்கள். அவர்கள் பார்க்கின்ற திசையிலே இயேசுனுடைய சீடர்கள் கூட பார்க்கிறார்கள். பார்க்கிற போது பார்ப்பவருடைய கண்களிலே இருக்கின்ற அந்த வியப்பு, ஆச்சரியம், ஏன் என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. அந்த பார்வையில், அந்த வார்த்தையில் சொல்லதான் இல்லை, பார்வை அனைத்தையும் சொல்லிவிடுகிறது. அவள் அஞ்சலை, இங்கு பார்க்கிறவர்களெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறார்களே என்று அவள் கவலைப்படவில்லை. அவளுடைய எண்ணமெல்லாம், நான் என்னுடைய குரு கிட்ட போகிறேன், நான் என்னுடைய ஆசிரியர்கிட்ட போகிறேன், நான் என்னுடைய கடவுள்கிட்ட போகிறேன். இவர்களெல்லாம் அவரை குருவாக பார்த்தார்களோ இல்லையோ, இவர்களெல்லாம் அவரை ஆசிரியராக பார்த்தார்களோ இல்லையோ, இவர்களெல்லாம் அவர்களை கடவுளாக பார்த்தார்களோ இல்லையோ, நான் ஒருவரை தேடி செல்கிறேன். நான் தேடி செல்லுகிற மனிதர் எனக்கு ஆசிரியராக, குருவாக, கடவுளாக, என் பாவங்களை மன்னிக்க போகிறவராக இருக்க போகிறார் என்ற எண்ணத்தோடு அவள் வருகிறாள். இயேசு சற்று குனிந்து உணவு அருந்தி கொண்டே இருக்கிறாள். வருகிற பெண்மணியை இயேசு ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. வருகிறாள், தண்டம் இருக்கின்ற பையை திறக்கின்றாள். திறக்கின்ற போது அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற குப்பி ஒன்று இருக்கிறது. அந்த குப்பியை எடுக்கிறாள். அந்த திறந்த மாத்திரத்தில் எல்லாருக்கும், நம்ம வீட்டில் எல்லாம் சென்ட் அடிக்கிற பழக்கம் உண்டா? டஸ் புஷ் டஸ் புஷ் அடிச்சிட்டிங்களா இல்லையா? அடிச்சிங்களா இல்லையா? நான் கூட இன்றைக்கி அங்கேயே போட்டுட்டு சென்ட் எங்கே இருக்குன்னு தேடினேன். நான் எங்கேயோ மறந்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக. இல்லைன்னா ஃபாதர் ஜான் என்கிட்ட கேட்டிருப்பார், என்னையா சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறான்னு. இல்லையா, அது எங்கே விட்டுருச்சு. இந்த நீங்கள் கொடுத்து வைக்கல என் சென்டை நீங்கள் முகர்ந்து பார்ப்பதற்கு. இல்லையா, நம்ம எப்படி அடிக்கிறது போல், டஸ்ஸு புஷ்ஷுன்னு அடிக்கிறது போல் அங்கு அவள் அந்த குப்பியினுடைய அந்த மூடியை திறக்கிறாள். திறக்கின்ற போதே அந்த பகுதியில், அந்த வீட்டில் நறுமணம் இருக்குது. அவருடைய முகப்பாவனை அனைவரும் பார்க்கிறார்கள். நல்ல பிராண்டு இல்லையா, நம்மகிட்ட விற்கிற போது அப்படி தானே சொல்லுவாங்க, சார் இதில் வச்சு பாருங்கள் சார், அடித்து பாருங்கள் சார், நீங்கள் பாரிஸ் நகரில் இருக்கிறது போல் உணர்வீங்க, அடித்து பாருங்கள் சார், இங்கிலாந்து இளவரசி கூட இந்த மாதிரி பெர்ஃப்யூம் வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து வீட்டில் வந்து பார்த்தோம்னா வேறு செண்டை நம்ம மேலே தடவிட்டு இன்னொரு செண்டை நம்ம தலையில் கட்டி விட்டுருப்பேன், அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக நறுமணத்தால் நிறைகிறது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
ஆனால் அப்படிப்பட்ட நறுமணத்தை அவள் எங்கு ஊற்றுகிறாள் என்று பார்க்கிற போது இயேசுவினுடைய காலடியில் ஊற்றுறாள். காலடியில் ஊற்றுறவ குற்ற உணர்வோடு அவளை காட்டவில்லை. இந்த இயக்குனர் அதான் செஞ்சிருக்கிறார். இந்த படம் சோசன்ற படம் அருமையாக சொல்லியிருக்கிறார். அவற்றை குற்ற உணர்வே இல்லை, மகிழ்ச்சி பேருவகையோடு அவள் அதை ஊற்றுகிறாள். நல்லா ஊற்றி அவள் துடைக்கின்ற போது கூந்தலை எடுக்கிறாள். கூந்தல் என்பது அழகுக்கு. இப்போலாம் எங்கே டோனி டெயில் தான். யார் கூந்தல் வச்சுருக்கிறீங்க? யாராவது கூந்தல் வச்சுருக்கீங்களா? முட்டி வர என்னடா சாமியார் கூந்தலை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்களா? தமிழ் இலக்கியத்தெல்லாம் கூந்தலை பற்றி தானே சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தானே? கூந்தலை பற்றி அரசர்களே கடவுளே பேசினாருன்னு சொல்லுது தமிழ் இலக்கியத்தில். ஓகேயா? அப்படி இப்போலாம் யார் எல்லாம் இந்த தூண்டு பூ கூட வைக்காமலாம் வர்றீங்க. அப்படி அவளுடைய கூந்தலை அவிழ்க்கிறாள். அந்த கூந்தல் அழகாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது. அதனுடைய அழகிலே மயங்காதவர்கள் அங்கு இல்லை என்பது போல அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள். பார்த்து கொள்ளுகிற போது அந்த அழகான கூந்தலிலே ஆண்டவருடைய பாதத்தை இதமாக துடைக்கின்றாள். துடைக்கின்ற போது எல்லாருக்கும் கேள்வி, இவ்வளவு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை வீணாக்க வேண்டுமா என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற போது ஒருவன் தைரியமாக வருகிறான். அங்கு அமர்ந்திருக்கிற இயேசுவை பார்க்கிறான், துடைத்து கொண்டிருக்கிற பெண்ணை பார்க்கிறான், அந்த குப்பியை எடுத்து பார்க்கிறான். இது என்ன பிராண்டு என்று சோனி டிவி வாங்குறது போல், இது ஆப்பிள் கைஃபோன் அலைபேசி வாங்குவது போல், இது என்ன பிராண்டுன்னு பார்க்குறான். பிராண்டை பார்த்தோன்னே நமக்கு என்ன, இப்போ மாடல் நம்பர் சொன்னோன்னே அதோடைய விலை நமக்கு தெரியும் தானே? அப்படி தானே? நம்ம சேலை கட்டுற போதெல்லாம் அப்படி தானே கட்டுறோம் இல்லையா? ஃபோன் வாங்கி இங்கே வைக்கும் போதெல்லாம் ஆப்பிள் ஃபோன் வச்சோம்னா என்ன மாடல் அப்படின்னா 70,000 80,000 1,00,000 அப்படி தானே நம்ம யோசிக்கிறோம். அதை மதிப்பிடுவது போல அந்த குடுகையை பார்த்த உடனே அந்த யூதாசு என்ற சீடை பார்க்கிறான். இவ்வளவு விலை உயர்ந்ததா, இவ்வளவு விலை உயர்ந்தது, இப்படி வீணாக்கி விட்டீரே அப்படின்னு கேட்கிற மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்வார், அவனுடைய கேள்வியிலே ஒரு பதில் இருக்கும். இதை விற்றிருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே என்ற பிறரன்பு அவன் வெளிப்பட்டு காட்டுவது போல இருக்கும். ஆனால் அவனிடம் பிறரன்பும் இல்லை, கடவுளன்பும் இல்லை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அப்போது இயேசு சொல்லுவார், நீ அதை பற்றி கவலைப்படாத, டோன்ட் வரி அபவுட் தட், யூ ஹாவ் புவர் ஆல்வேஸ் வித் யூ. உங்களுடன் ஏழைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் உங்களுடைய பிறராக இருக்க முடியும். இதெல்லாம் 10 கட்டளைகளில் 2 கட்டளைகள் அடங்கும். என்ன கட்டளை? 1, எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை அன்பு செய்வது. 2வது, உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரை, அதான் நம்ம பிறரை அன்பு செய்வது. யூபிலி ஆண்டினுடைய நோக்கமாக இன்று நாளினுடைய சிந்தனை பிறரை அன்பு செய்வது. அங்கு பிறரை அன்பு செய்வது எதிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கிற போது, ஏழைகளை, மனிதரை எந்த நிலையில் பாவத்து நிலையில் இருந்தாலும், ஓரங்கட்டப்பட்டு இருந்தாலும், ஒடுக்கப்பட்டு இருந்தாலும், அவர்கள் எளியவர்களாக இருந்தாலும், அவர்கள் நிலையிலிருந்து இயேசு எப்படி அவர்களை பார்த்தாரோ, ஏற்றுக்கொண்டாரோ, அன்பு செய்தாரோ, அதே போல திருஅவையும் ஏழைகளை அன்பு செய்ய நம்மை அழைக்கிறது. இதுதான் யூபிலி ஆண்டினுடைய மையமாக இருக்கிறது. அந்த மையத்திலிருந்தான் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற 2 வாசகங்களுமே எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 18வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான வாசகம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தொடக்கத்திலிருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, முதலாக கடவுளோடு ஒருவன் மனிதனுக்காக பேசுகிறான். தொடக்க நூலில் பார்த்தீங்கன்னா, ஆதி பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாள்னு இருக்கிறாங்க. பாவத்தில் விழுந்துட்டாங்க. கடவுள் கண்டுபிடிச்சிட்றார். பிடிக்கின்ற போது ஆதாமை கேட்குறார், நீங்கள் நான் உண்ணக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீங்கள் உண்டீர்களா, மரத்திலிருந்து உண்டீர்களான்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவான்? இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டான். நீர் எனக்கு துணையாக கொடுத்த பெண் கொடுத்தாள் இல்லையா? அவன் கடவுளிடம் பரிந்து பேச மாட்டான். தன் மனைவிக்காக கூட இல்லையா, நம்முடைய மனைவிக்காக கூட பரிந்து பேச மாட்டான். ஆனால் அடுத்து வருகிறாள் அவருடைய பிள்ளைகள். காயினும் ஆபேலும் இருக்கிறார்கள். ஆபேல் கொல்லப்படுகிறான். காயினிடம் கேட்கப்படுகிறது, எங்கே உன்னுடைய சகோதரன் என்று கடவுள் கேட்கிறார். அவன் என்ன சொல்லுவான்? நான் என்ன என்னுடைய தம்பியினுடைய காவலாளியா? நம்ம சில நேரத்தில் அப்படி கேட்போம்ல, நம்ம வீட்டில் பக்கத்தில்
யாரோட நம்ம அதிகமாக சண்டை போடுவோம்? இங்கேருந்து அமெரிக்காவில் ஏறி போய் அமெரிக்கா பிரசிடெண்ட்டோட போடுவோமா சண்டை? யாரோட போடுவோம்? அண்ணன் தம்பிகளோட, ஒத்த ஓப்படியாவோட, நாத்தனாவோட, அக்கா தங்கச்சியோட, மாமன் மாமியாவோட. இது நடக்குதா நடக்கலையா? நடக்குதா? பொன்னகர்லேருந்து பாலக்கரையில் போய்ட்டு சண்டை போடுவீங்களா? நம்ம பொன்னகரில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள தான், அதான் அயலான்னு சொல்கிறோம் இல்லையா? பொன்னகரில் பக்கத்தில் இருக்கிறவன், ஏன் தம்பி, ஏன் அண்ணன், ஏன் மாமன், ஏன் மச்சான், ஏன் அக்கா, ஏன் தங்கச்சி, ஏன் ஒத்தா, ஏன் ஓப்படியா, இவங்களோட தானே சண்டை போடுவோம். அப்படி தான் இங்கேயும் இருக்கிறது. அவன் யாருன்னு கேட்குறான். இப்படி ஒன்றொன்றாக நீங்கள் தொடக்க நூலை படுத்துட்டு இருந்தீங்கன்னா, முதன்முறையாக பிறருக்காக சோதம் கோமராமில் உள்ள நகரில் உள்ள அவனுடைய இனம்தான், ஆபிரகாமுடைய அண்ணன் பிள்ளை லோத்தருடைய இனம்தான், அவருடைய இனம்தான் அங்கே இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமை போல அவர்கள் கடவுளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வை வழிநடத்தலை. அதனால் கடவுள் அந்த நகரத்தை அழித்து விட போவதாக ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், எடுத்த எடுப்பில் கடவுளிடம் பேசுகிறார் இல்லையா? நீயா நானா, நான் இங்கே கடவுள்கிட்ட சண்டை போடலை, நான் உன்னை நம்பி வந்தோன்னே என் சொந்தக்காரனை நீ கொண்டு போட போறியே அப்படின்னு நான் சண்டை போடலை. அவன் தொடங்குகிற போதே இவ்வாறு தொடங்குகிறான், தூசியும் சாம்பலுமானவன் நான், அப்படி தான் தொடங்குகிறான். ஒருவேளை 50 நீதிமான்கள் அங்கு இருந்தால் அவர்கள் பொருட்டு நீங்கள் அந்த நகரை அழிக்காமல் காப்பாற்றுவீர்கள் தானே, நீங்கள் நீதி வழங்குவோர் தானே என்று கடவுளுக்கே அவளுடைய இயல்பை எடுத்து காட்டுகிறவனாக இருக்கிறார். அதனால தான் கடவுள் இந்த நாளில் நம்முடைய புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற போது பிறரன்பை பற்றி பேசுகிற இந்த யூபிலி ஆண்டில் நம்மை பிறரை பற்றி சிந்திக்க அழைக்கின்றார். ஆபிரகாம் பிறரை பற்றி சிந்திக்கிறார். 50 பேர் கடைசியில் 10 பேராக வருகிறது. அப்படியும் அவர்களை பார்க்கவில்லை. ஆனாலும் ஆபிரகாமுக்கு அதை விட்டு செல்ல மனசு இல்லை. அப்படிதான் நம்முடைய பிறரன்பு ஆபிரகாமினுடைய பிறரன்பை போலதான் இருக்கிறோம். பிறர் மீது அவன் கொண்டிருக்கிற பற்றுதல் கடவுளாக குடலில் இருந்திருக்கலாம். என்னை அழைத்தவராக, இந்த உலகை படைத்தவராக, நீ அழிப்பவராக கூட இருந்துட்டு போ, ஆனால் எனக்கு என்ன கவலை என்றால் எனது அயலான், எனக்கு அருகாமையில் இருக்கிறவன், எனது உறவினன், எனது இரத்தத்தில் வந்தவன் அழிக்கப்படக்கூடாது என்ற மேலோங்கிய அக்கறை அவனிடம் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட பகுதி. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் கடவுளுடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றி சொல்ல முயற்சி செய்கிறது. அவர் 2ஆம் வருகை காலங்களிலே எப்படியாக நான் பார்க்க போகிறோம் என்று பார்க்கிறார். அந்த பார்க்கிற போது தான் பசியாக இருந்தேன். இது திரு அவையினுடைய சர்ச் இஸ் த சர்ச் ஆஃப் த யார் புவர் அப்படின்னு சொன்னில்ல. இந்த சர்ச் என்னெல்லாம் செய்யுது, திரு அவை எதையெல்லாம் செய்கிறதோ அதெல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பணிகளை தான் திரு அவை பல்வேறு நிலைகளிலே செய்கிறது. பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். உணவு கொடுக்கிறது திரு அவை. ஆண்டவர் இயேசு செய்து கொடுத்திருக்கிறார். 5000 பேருக்கு, அதற்கு மேலானவர்களுக்கும் உணவு கொடுத்திருக்கிறார். தாகமாயிருந்தேன், தாகத்தை தணித்தீர்கள். திரு அவை இன்று மளமும் செய்து கொண்டிருக்கிறது. அந்நியராக இருக்கிறவருக்கு, ஆடையின்றி இருக்கிறவருக்கு, நோயுற்று இருக்கிறவருக்கு, சிறையில் இருப்பவர்களை சிறப்பாக திரு அவை தன்னுடைய பணியிலே செய்து கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் நானும் அன்றாட வாழ்விலேயே செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பிறரன்பையிலும் இறையன்பிலும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜூப்ளி ஆண்டில். இது எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குற போது, நான் சின்ன பிள்ளையில் எங்கள் ஊர்லெல்லாம், இங்கே நீங்களும் போகிறீங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க, போகிறீங்க தானே? வேளாங்கண்ணிக்கு இந்த அடுத்த மாதம் ஆரம்பிச்சிருவோம் தானே, செப்டம்பர் மாதத்தில் எல்லாம் மாலை போட்டு ஆரம்பிச்சிருவோம். வேளாங்கண்ணிக்கு போகிறவரெல்லாம் என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க, எங்கள் அக்கா, ஏறக்குறைய ஒரு 20-22 வருடங்களாக போயிட்டுருந்தாங்க. நான் ஒரு முறை கேட்டேன் அவங்கள்ட்ட, எத்தனை வருஷமாக்கா போகிறீங்க வேளாங்கண்ணிக்கு அப்படின்னு கேட்டேன். உங்கள் பங்கு சாமியார் கூட ஒரு 5-6 வருஷம் நடந்து போனார், எனக்கு தெரியும். என்னையெல்லாம் கூப்பிட்டாரு, என்னையெல்லாம் வண்டி தாங்காதுப்பா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை வருடமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்குற போது அவங்க சொன்னாங்க, 22 வருஷம் போயிருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. நீங்கள் எதை மையமாக வச்சு போகிறீங்க, என்ன வேண்டுதலுக்காக போகிறீங்க, என்ன நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு நான் கேட்குற போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வேண்டுதலுக்காக ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கிறேன், ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறலை,
ஆனால் என்கிட்ட நம்பிக்கை குறையலை, அடுத்த வருஷமும் நான் போவேன், கண்டிப்பாக மாதா எனக்கு கொடுப்பாங்க. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலிருந்து தான் நம்ம ஆள்கிறோம். வேளாங்கண்ணியில் என்றைக்கோ ஒரு நாள் போர்ச்சுகீசிய மாலுமிகளுடைய கப்பல் காப்பாற்றப்பட்டது. என்றோ ஒரு நாள் அன்னையானவள் மோர்க்கார சிறுவனுக்கு பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தாள். இது அவருடைய தனிப்பட்ட அனுபவம், அவ்வளவுதான், இறை அனுபவம். அங்கே நடந்த வேலை நகரில் நடந்த காட்சிக்கும் பொன்னகரில் இருக்கிற நமக்கு எந்த தொடர்பு இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் யாருடைய நம்பிக்கையால் தூண்டப்படுகிறோம்? போர்ச்சுகீசிய மாலுமிகளுடைய காப்பாற்றப்பட்ட அனுபவத்தினுடைய பகிர்வினாலும் முடமோர்க்கார சிறுவனுடைய அனுபவத்தினுடைய நம்பிக்கை பகிர்வினாலும் பால்கார சிறுவனுடைய நம்பிக்கையினாலும் தூண்டப்பட்டு என்றோ ஒரு நாள் 15ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு. 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நாம் இன்றும் அன்று அவர்களுக்கு நடந்த அதே புதுமை இன்றும் எனக்கு நடக்கப் போகிறது என்ற எதிர்நோக்கோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்நோக்கில் தான் ஸ்பெயின் நாட்டினுடைய புனிதராக இருந்த வீர சந்தியாகப்பரை உங்களுடைய பாதுகாவலராக கொண்டு இன்ற நாளில் விழா எடுத்து வருகிறோம். இந்த விழா என்பது ஏதோ மில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விழா, ஏதோ வண்ணமயங்களால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பீடம், ஏதோ பாதிரியார்கள் வருகிறார்கள் திருப்பலி வைக்கிறார்கள் என்பது அல்ல. மாறாக இந்த விழா எடுப்பதே இதிலிருந்து இயேசுவினுடைய அன்பிற்கு சாட்சியாக என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். யாருடைய வழி நின்று என்று பார்க்கிற போது நான் வாழ்கின்ற இந்த பகுதியிலே வாழ்ந்து என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிற வீர சந்தியாவுடைய நம்பிக்கை வாழ்வினுடைய வழியிலே நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இந்த விழா. அந்த விழா எதை சொல்லுகிறது? ஏன் வீர சந்தியாப்பர் என்று சொல்லுகிறோம்? அவரை பற்றி பேசுகிற போது செபதேயுவின் மக்களில் ஒருவன், அவ்வளோதான் இல்லையா? யாக்கோப்பு யோவானோ அண்ணன் தம்பியர்கள், இவர்கள் யார் என்று அழைக்கப்பட்டார்கள்? இடியின் மக்கள். இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இடி என்பது, இடி வந்து ஐயோ அர்ச்சனா அர்ச்சனா நம்ம இல்லையா, நமக்கு சொல்லிக் கொடுத்துக்க தானே. இடி விடிச்சா என்ன பண்ணுவோம்? ஏசு ரட்சின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. யார் வீரன்? அர்ச்சுனனுங்கிறவன் வீரன் இல்லையா? எவன் வீரனாக இருக்கிறவனோ அவனுடைய பேரை சொன்னால் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவார். நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையில் இவர் இடியின் மகனாக இருந்தால், ஆக போர் எங்கு சொல்கிறதோ, ஆபத்து எங்கு வருகிறதோ, பயம் எங்கு வருகிறதோ, அச்சம் எங்கு ஏற்படுகிறதோ, இந்த ஆபத்திலையும் போரிலையும் அச்சத்திலும் பயத்திலும் எனக்கு நம்பிக்கை கொடுப்பவராக என்னை காப்பாற்றுவராக இருக்கிறார் இந்த வீரசந்தியாப்பர் என்ற நம்பிக்கையில் தான் நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி பயத்திலும் அச்சத்திலும் போரிலும் சண்டையிலும் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறவள் தன்னுடைய மாஸ்டர், அவருடைய குரு, அவருடைய ஆசிரியர் இயேசுனுடைய வழி நின்று ஏழைகளை அன்பு செய்தார். அந்த ஏழைகளை இந்த யூபிலி ஆண்டிலே நான் நினைவு கூறுகிறேன் என்ற சிந்தனையோடு தான் நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரும் ஏழைகளாக, அந்த பாவியான பெண் தன்னுடைய விலை உயர்ந்த தைலத்தால் இயேசுனுடைய காலடிகளை கழுவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார். அவள் ஏழையாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டாலும் ஓரங்கட்டப்பட்டாலும் ஆண்டவர் அவரை அன்பு செய்தார். அந்த ஆண்டவர் நமது புனிதர் வழி நின்று உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். இறையருளின் ஊற்றே எம் இறைவா, இறைவனின் அன்பை உணர்ந்து உலகம் முழுவதும் அந்த அன்பை பறைசாற்றுகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் மற்றும் துறவர்த்தார் அனைவரும் நல் உடல் உள்ள ஆன்ம நலன்களை பெற்று தங்கள் பணியின் வழியாக பிறர் அன்பை தூண்டும் சாட்சிகளாக மாற அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒன்றிணைக்கும் நாயகனே எம் இறைவா, எம் பங்கு தந்தை, அன்பியங்கள், பக்த சபைகள் மற்றும் எல்லா இயக்கங்களில் உள்ள குடும்பங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து இறை அன்பை உணர்ந்து ஒன்றிணைந்து பிறர் அன்பை எம் வாழ்வில் வழியில் எடுத்து செல்லும் சக்தியை பெற வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா,
இன்றைய தலைமுறை மாணவ மாணவியரும் இளையோரும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் வளர்ந்து தங்கள் வாழ்வில் இறையருளை உணர்ந்து பிறருக்கு உதவும் நல்குணங்களுடன் வாழ்வதை தம் செயலாக்கி இறையன்பின் சாட்சி வாழ்க்கை நடத்துவதற்கு தயார் செய்யப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வரங்களின் நாயகனே எம் இறைவா, இத்திருவிழா சிறப்புற நடைபெற உதவும் எல்லா நன்கொடையாளர்கள் ஒத்துழைப்பாளர்கள் தங்கள் நேரம், செல்வம், முயற்சி ஆகியவற்றை கொடுத்து இப்புனித நாட்களை சிறப்பிக்கும் அனைவரும் இறைவனிடத்தில் புனிதர் வழியாக பல மடங்கு அன்பையும் சமாதானத்தையும் பெற வரமுருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமாதானம் அருளும் இறைவா, இவ்வுலகில் நிகழும் போர், வன்முறை, அழிவு மற்றும் பகைமையை அகற்றி சமாதானம், பொறுமை மற்றும் மனித நேயம் எல்லா மக்கள் இடையிலும் குடியிருக்கவும் மனிதர் அனைவரும் ஒற்றுமையின் கருவிகளாக செயல்பட தேவையான சமாதானத்தின் ஆவி பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம் பாதம் வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலை எல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாக உங்களுடைய செவியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படை திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவர்
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோ ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சந்தியாகப்பர் தரும் விசுவாச வியத்தகு விசுவாசாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் அவரது சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் துண்டப்பெற அருளுகின்றீர். ஆகவே வானக தூதர்களோடு புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக என் பங்கின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நவநாளிலே திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித மோட்சராக்கினி மாதா அன்பிய குடும்பங்கள், புனித அருளானந்த அன்பிய குடும்பங்கள் மற்றும் வின்சென்ட் பவுல் சபையினரை நிறைவாக ஆசிர்வதித்து நம்பிக்கையோடு உன் பாதம் முன்வைத்து ஜெபிக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் உம்மிடமிருந்து நிறைவாக அருள் பெற்றுக்கொள்ள நீர்தாமே அவர்களை வழிநடத்துவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகவொளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமது திருத்தூதரும் எங்கள் புனிதருமாக்கிய புனித வீர சந்தையாகப்பர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணுதுமையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே,
நம்முடைய பாதுகாவலரின் 49ஆம் ஆண்டு திருவிழாவின் 6ஆம் நவநாளை இப்போது நாம் நிறைவு செய்கின்றோம். இன்றைய நாளில் நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக திருப்பலியை தலைமையேற்று ஜெபித்த இறையாசிரை பெற்று தந்த அருள்பணி ஜான் செல்வராஜ் அவர்கள் வயலோகம் பங்கு தந்தை நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய பங்கிலே மிக சிறப்பாக தன்னுடைய பணிகளை செய்து வருகின்றார்கள். இதற்கு முன்பாக நம்முடைய திருச்சி மறை மாவட்ட பல்நோக்கு சமூக பணி மையத்தினுடைய TMSS இயக்குனராக செயலராக 10 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். தந்தையை பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். நிறைய மக்களை தேடி சென்று கொரோனா போன்ற அந்த நேரங்களில் எல்லாமே ஏழை எளிய மக்களை தேடி சென்று நிறைய உதவிகளை செய்தார்கள். அதே போல் நம்முடைய திருச்சி மறை மாவட்ட கிராமப்புற பங்குகளில் இருக்கின்ற தேவைகளை அறிந்து அவர்களுக்கான உதவிகளை எல்லாம் தந்தை அவர்கள் நிறைவாக செய்தார்கள். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போது மிக்க மகிழ்வோடு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்ற தந்தை அவர்கள் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நல்ல நண்பர். எனவே இந்த நாளில் வருகை தந்து நமக்கான இறையாசிரை பெற்று தந்த தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த வயலோகம் பங்கு தந்தை ஜான் செல்வராஜ் அவர்களுக்கு அருளானந்தர் அன்பின் சார்பாக திருமதி அமளி அவர்கள் பொன்னாடைப்படுத்துவார். அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தந்தை அவர்களுக்கு நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்கள் நம்மளுடைய புனிதர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். எப்படி நமக்கே தெரியும், அவருடைய பேரும் ஜேம்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த புனிதர் மீது இயல்பாகவே ஒரு பற்றுள்ளவர். அதனால் நம்முடைய சந்தியாகப்பரை நாம் சக்தி மிகு சந்தியாகப்பர்னு சொல்கிறோம். தந்தை அவர்கள் வீர சந்தியாகப்பர் என்று அவர் எவ்வளோ வீரத்தோடு ஒரு துணிச்சலோடு செயல்பட்டார் என்பதை சொன்னார்கள். அவருடைய பிரசங்கம் மறையிறையும் ரொம்ப சிறப்பாக இயல்பாகவே இருந்தது. எப்படி நம்முடைய குடும்பங்களில் நாம் என்ன பேசுவோமோ அதே வார்த்தைகளை மிக அழகாக கோர்வையாக பயன்படுத்தி நல்லதொரு சிந்தனைகளை தந்தார். இடையில் என்னையும் அழைத்து கொண்டார். உங்கள் பங்கு தந்தை, ஏன்னா அவர் என்னுடைய நல்ல நண்பர். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே தந்தை அவர்களை தெரியும். ஜான் ஃபாதரும் தான். நாங்கள் எல்லாமே படிக்கும்போது முன்ன பின்ன ஒரு செட் அவ்வளோதான். அதனால் அப்போதிருந்தே மறை மாவட்டத்துக்காக நாங்கள் படித்தோம். இப்போ மறை மாவட்டத்தில் பணி செய்கின்றோம். நல்ல நண்பர்கள். எனவே என்னை பற்றி நிறைய தெரிந்ததுனால தான் தந்தை அவர்கள் அவ்வப்போது என்னையும் சேர்த்து கொண்டார்கள் அந்த சிந்தனையிலே. எனவே எங்கள் தந்தையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பண்பு என்னவெனில் இயற்கையின் மீது ரொம்ப தீராத காதல் கொண்டவர். அவர் இருக்கிற இடங்களில் எல்லாம் எப்படியும் ஒரு 100 தொட்டி செடிகள் வைத்து விடுவார். பொன்மலைப்பட்டி பள்ளியிலே அங்கே இருந்தார். அதே போல் மலையடிப்பட்டியில் இருந்தார். அதற்கு முன்பாக மணப்பாறை அருகில் இருக்கின்ற பெரிய அணக்கரைப்பட்டி என்ற ஒரு கிராமப்புற பங்கிலும் அந்த மேல்நிலை பள்ளியில் தாளாளராக பணி செய்தார். எனவே இருக்கும் இடத்தில் எல்லாமே அந்த இயற்கையை அன்பு செய்ய வேண்டும், இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்ற அதை சொல்ல மாட்டார், அதை செயலிலே அதை காட்டுவார். அப்படி நல்ல ஒரு அருமையான தந்தை அவர்கள் தற்பொழுது ஆயர் இல்லத்திலே இருந்து தன்னுடைய பணியை செய்கின்றார்கள். எனவே என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து நல்லதொரு ஆழமான சிந்தனைகளை நமக்கு தந்த அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு வின்சென்ட் பால் சபையின் சார்பாக செபஸ்டியான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்வார். கரவொலி எழுப்பி என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு சிறப்பாக நமது அன்புமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு ஆரோக்கியமல்ராஜ் அவர்களுக்கு மோச்சராக்கின் அன்பின் சார்பாக திரு எட்பர்க் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்வார். இரண்டு அருள் தந்தையர்களுமே மிக நன்றாக அருமையாக இந்த நாளை நமக்கு சிறப்பித்து தந்த தந்தையர்களுக்கு மீண்டும் நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புனித மோச்சராக்கினி மாதா அன்பியத்தினர், அருளானந்தர் அன்பியம் மற்றும் வின்சென்ட் பவுல் சபையினர் மிக சிறப்பாக எல்லாவற்றையுமே வருகை பவனியிலிருந்து ஆரத்தியிலிருந்து எல்லாவற்றையுமே முன்னுரை மன்றாட்டுகள் என அனைத்தையும் அழகாக திட்டமிட்டு நன்றாக சிறப்பித்திருக்கின்ற இந்த அன்பிய உறுப்பினர்களுக்கும் அவர்களை வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் சபையினருக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த அன்பியங்களுக்கு நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய திருவழிபாடு மிக சிறப்பாக அமைய உதவி செய்த நம்முடைய அருமையான பாடகர் குழுவினர்
இளைஞர் மன்றத்தினர், பீட பணியாளர்கள், பலிபீட சிறார்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்மளுடைய நன்றிகளை, நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நம்மளுடைய திருவிழாவின் 7ஆம் நவநாள் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித லூர்து அன்னை அன்பியம், புனித வேளாங்கண்ணி அன்பியம். நாம் சிந்திக்கின்ற தலைப்பு மன்னிப்புக்கும் ஒப்புரவுக்குமான காலம் யூபிலி. வருகின்ற அருள் தந்தை சின்னப்பன் பூலாம்பட்டி பங்கு தந்தை அவர்கள். எனவே நாளைய தினத்திலும் நாம் நேரத்தோடு திருப்பலியில் வந்து பங்கேற்போம். இன்று நாம் திரளாக பங்கேற்றோம். இன்னும் ஜெபமாலைக்கும் இன்னும் கூடுதலாக நாம் அனைவரும் வந்து ஜெபமாலையிலிருந்து நவநாள் ஜெபம், மன்றாட்டு என அனைத்து இந்த திருநிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே எனக்கும் சரி, அடுத்தது ஜேம்ஸுக்கும் சரி, இங்கே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய பங்கு தந்தைக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள். எங்களை பற்றி நன்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதற்கும் நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய சந்தியாகப்பரே, எங்கள் காவலரே, சந்தியை தேடி வந்தோம், சகலம் செய்கின்றோம். தூய சந்தியாகப்பரே, எங்கள் காவலரே, சந்தியை தேடி வந்தோம், சகலமும் வேண்டுகின்றோம். வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே, வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே, தூய சந்தியாகப்பரே, எங்கள் காவலரே, சன்னதியை தேடி வந்தோம், சகலமும் வேண்டி நின்றோம். தூய சந்தியாகப்பரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி.